Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is December 16, 2022. So pre-market information நம்ம பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தைன்றது மிகப்பெரிய அளவில் இறக்கத்தை கண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்திலிருந்து இந்த அளவுக்கு ஒரு நாளில் இறக்கம் கண்டதில்லை என்ற அளவில் டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.25, 2.49, நாஸ்டாக் இன்னும் வலிமையாக 3.23% என்ற அளவுக்கு இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இறக்கம் முழுக்க முழுக்க அப்படின்றது குளோபல் சினாரியோ அப்படின்றதான் காரணமா சொல்ல முடிகிறது. என்னன்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதே மாதிரி ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிதான் வியாபாரமாகி வருகிறது. ஆனால் சங்காய் மற்றும் ஹாங்சங் இது ரெண்டு மட்டும் தற்போது கொஞ்சம் வந்து ஏறி துவங்கி வியாபாரமாகிறது. ஏன்னா சீன சந்தை தற்போது இந்த கோவிட் சிக்கலிலிருந்து தற்போது ஃபேக்டரி எல்லாம் திறப்பது என்பது நடந்து வருவதனால அது ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுகிறது. எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி நம்மளுடைய நிப்டி ஆனது சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டியில வியாபாரமாக தற்போது கிட்டத்தட்ட அதுலயும் ஒரு கேப் டவுன், நேத்திக்கும் கேப் டவுன், இன்னைக்கும் ஒரு கேப் டவுன்ல வியாபாரமாக ஆரம்பித்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நிப்டி நம்ம சொல்லியிருக்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்ப இருக்கு. ஆனா இந்த கீழ் ரேஞ்ச் உடைக்கப்படலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்ச் உடைக்கப்படும் பொழுது கீழே 18,000 என்பது முதல் கட்டமாக, அந்த 18,200 என்பது முக்கியமான ஆதரவு நிலையாக மாறலாம். பார்க்கலாம். இன்னைக்கு இது உடைத்தால் 18,200 என்பதை நம்ம கீழே மாற்றி போட வேண்டியிருக்கும். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாண்ட் ஈல்டு 3.45% கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது பார்க்கலாம். ஆனால் டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கு, 104.34 ஏறி இருக்கு. பிரண்ட் குரூவோட பெரிய மாற்றம் இல்லை, 82 81.5. ஆனால் கோல்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்குது, $1,777 பெர் அவுன்ஸ். யூஎஸ்டி ஐஎன்ஆர் தொடர்ந்து ஒரு வீக்னஸ்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்றுக்கு 82.5 கிட்ட இருந்து 82.82க்கு இப்போ தற்போது மாறி இருக்கிறது. எஸ், உலக சந்தைகளுடைய இறக்கத்திற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே எஃப்ஓஎம்சி மீட் 50 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எஃப்ஓஎம்சி கூட்டம் முடிந்த பிறகு ஃபெட் சேர்மன் ஜெரோம் போவெல் அவர் கொடுத்த ஒரு செய்தி என்பது ஒரு ஹாக்கிஷ் அப்படி சொல்லக்கூடிய கடுமையானதான் நடவடிக்கை இருக்கும் என்று சொல்லியிருந்தது. சந்தைக்கு எதிராக இருந்தது நம்ம பார்த்தோம். ஆனா அப்ப சந்தை இறங்கல, அடுத்த நாள் இறங்கி இருக்கு. ஏன்னா இசிபி என்று சொல்லக்கூடிய யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து ரெண்டுமே நேற்றுக்கு 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் என்ற அளவிற்கு வட்டி விகிதத்தை உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரி இசிபி சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், பொருளாதாரம் வந்து மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன செய்தியும் சந்தைக்கு மிகப்பெரிய அளவில் பலவீனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக குளோபல் மார்க்கெட்ஸ், முக்கியமான சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து வட்டி விகிதத்தை உயர்த்தி வருவதும் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் என்பது பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும்போது சந்தைக்கு எதிராக இருப்பதையும் நம்ம இப்போது பார்க்கிறோம். அதான் சந்தையினுடைய இறக்கத்திற்கு காரணமாக இருக்குது. ஸோ இவைகள் மேலும் சந்தையை கீழ் நோக்கி தள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து சில நாட்களாக பையரா இருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்போ வந்து அவங்க செல்லராக மாறி இருக்கிறார்கள். 710 கோடி என்ற அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள். டிஐஎஸ் வந்து 260 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் ப்ரெஷரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியிருக்கு. எஃப்அண்டோ செக்மெண்ட்லையும் அவங்க வந்து தங்களுடைய லாங் பொசிஷனை குறைச்சிக்கிட்டு ஷார்ட் பொசிஷனை கூட்டிக்கிட்டே வராங்கன்றது ஒரு கூடுதல் செய்தி. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு பியர் கேண்டில் தவறா இருக்கு, இங்க புல் கேண்டில் பியர் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இறக்கத்தினுடைய ஏற்றமாக இது ஒரு புல் பேக் ரேலி வந்து அதே மாதிரி 61.38% கண்டு திரும்ப கீழ் நோக்கி இறங்கி இருக்கிறது. தற்போதைக்கு இது வந்து சந்தையை பொறுத்த மட்டில் நம்ம வந்து வியூ வந்து பேரிஷ் வியூ நோக்கி தள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு 19ஆம் தேதி வர திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 ஆரம்பிச்சு 5 நாட்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நிப்டிய லைவா எக்ட்ராவோட யூடியூப் சேனல்ல பண்றோம். அன்னன்னைக்கான வியாபார வாய்ப்புகள் பார்க்கப்படுகிறது. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.